ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது. இன்றைய சிந்தனைக்கான பகுதி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பதிகமாக திருக்காலத்திலே அவர் அருளி செய்த பதிகத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். காலத்தி என்றவுடன் அனைவரின் மனதிலும் உடனே தோன்றுவது கண்ணப்பரை பற்றிய சிந்தனைதான். இந்த பதிகத்தின் முதல் பாடலிலே கண்ணப்ப நாயனாரை நினைவூட்டி பதிகத்தை தொடங்கி இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ரொம்ப எளிமையான வார்த்தைகள், சொல்லுகின்ற கருத்து, உன்னை தவிர வேற யாரை நான் கும்பிட போறேன், வேற யாரையுமே நான் நினைக்க போறதில்ல அப்படிங்கிறத திரும்ப 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 10 பாடல்களிலும் நமக்கு நினைவூட்டுகின்றார். இறைவன் சிவபரம்பொருளை தவிர வேறு தெய்வங்களை சிந்திப்பதே கிடையாது என்ற தன் நிலைமையை கூறி நம்மையும் அந்த நிலைமையிலே நிற்பதற்கு வழிவகுக்கிறார். முதல் பாடலிலே விடையிலே செல்லுகின்றாய் என்று சிவபெருமானை அழைக்கின்றார். விடை எப்படி போகுதான், குதிரையின் நடை போல வேகமாக போகின்றதாம். அந்த குதிரையை விரட்டுவதற்கான சாட்டை, அதற்கு பெயர் செண்டு என்று கூறுவார்களாம். அந்த சாட்டை சுவாமி சில இடங்கள்ல, சில சிற்பங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு சாட்டையை கையிலே வைத்திருப்பது போல. அந்த சாட்டையை கொண்டு விரட்டினால் எவ்வளவு வேகமா குதிரை போகுமோ அத மாதிரி இந்த விடை வேகமா நடக்கக்கூடிய விடயம். இறைவன் ஊர்ந்திருக்கும் விடை அவ்வளவு வேகமாக நடக்குமாம். அப்படிப்பட்ட விடையிலே இருப்பவனே சிவபெருமானே, என்னுடைய செழுமையான சுடர் போன்றவனே, ரொம்ப அருமையாக ஜோதி வடிவிலே இருப்பவனே, உன் அருகிலே இருப்பது யார்? உன் உடலிலே ஒரு பாதியை பாகமாக கொண்டிருப்பவள் யார்? வண்டுகள் வந்து விரும்பி மொய்க்கின்ற மலர்களை அணிந்த உமையம்மை, அவளை உன்னுடைய ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றார். நீ எப்பேற்பட்டவன்? கணங்களுக்கெல்லாம் தலைவன். அது தவிர உன்னை கண்டவுடன் உன் மீது விருப்பம் வரும். யாருக்கு வந்தது? கண்டவுடன் விருப்பம். காண்பதற்கு முன்னாலேயே வந்துட்டு இல்லையா? மலையில ஏறும் போதே அப்படியே மேல இருக்கிற குடுமித்தேவர் ஈர்க்கத்தானே கண்ணப்ப நாயனார் வேகமா போவாரு. அப்படி கண்டார் காதலிக்கும் என்று கூறுகின்றார். உன்னை கண்டவுடன் அவருக்கு உன் மீது மாறாத பற்று வந்தத. அப்படிப்பட்ட தன்மை உடையவன் நீ. கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன், காலத்திலே எழுந்தருளி இருக்கின்றவன், இந்த உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கின்ற நீ, உன்னை அல்லாமல் வேறு யாரையுமே நான் ஏத்த மாட்டேன், உன்னை மட்டும்தான் நான் ஏத்துவேன், எனக்கு நீ அருள்வாயாக என்று முதல் பாடலிலே கூறுகின்றார். செண்டாடும் விடையாய். செண்டு என்பது அந்த குதிரையை விரட்டுகின்ற சவுக்கு என்று கூறுவார்கள். குதிரையை போன்ற விரைந்த நடையை உடைய விடை என்றும் பொருள் கூறுகின்றார்கள். செண்டாடும் விடையாய் சிவனே, என் செழுஞ்சுடரே, வண்டாரும் குழலாள் உமைபாகம் மகிழ்ந்தவனே, கண்டார் காதலிக்கும் கணநாதன் எங்கள் காலத்தியாய், அண்டா உன்னை அல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே என்று இறைவனின் பெருமையை கூறுகின்றார். அடுத்து 2வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், எல்லாருக்கும் நாயகன் பாணி, இமையவர்களுக்கெல்லாம் நீதான், இமையோர்களுக்கெல்லாம் நீ, இமையோர் தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் நீதான். என்னோட கஷ்டத்தை பார்த்து எனக்கு துணையா இருக்கிற, எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்ததோ அந்த கஷ்டமான காலங்கள்ல எல்லாம் நீ எனக்கு துணையாய் நிற்கின்றாய். உன்னுடைய பொறுமையான கருணை, பமை என்று கூறுகின்றார், பொறுமை, உன்னுடைய பொறுமையான கருணை. எப்படி பொறுமையான கருணைன்னு சொல்றாரு அப்படின்னா, தடுத்தாட்கொண்ட நேரத்திலே இறைவன் பொறுமையோடு இவரிடம் வாதாடி இவரை தன்னோடு அழைத்தார். இவர் நான் உனக்கு அடிமை இல்ல அப்படின்னு சொன்னோன்னா அப்படி விட்டுட்டு போகல இல்லையா? இல்ல, நீ எனக்கு அடிமைதான், ஓலையை கிழிச்சு போட்ட அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு சுவாமி போல இருந்து பொறுமையா வாதாடி தன்னுடைய கட்சி சரிதாங்கிறத நிரூபித்து இவருக்கு கருணை புரிந்தார்.
இவரை தன்னுடைய அடியவராக ஏற்றுக்கொண்டார். எனவே இவரை உன்னுடைய கருணை இருக்கே அது மிகவும் பொறுமையான கருணை. நான் உங்ககிட்ட பித்தானெல்லாம் கூறி வாதாடினப்பா, அப்படி இருந்தாலும் நீ பொறுமையா இருந்து கருணையோடு எனக்கு அருளை தந்தாய். உன்னுடைய கழுத்து எப்படி இருக்கு அப்படின்னா மழை சுமந்த மேகம் மாதிரி கருமையாக இருக்கின்றது. நீ கருணைக்கடல், உன்னுடைய கழுத்து கருமையான மேகம் மாதிரி இருக்கின்றது என்று கூறுகின்றார். உமையை உன்னுடைய ஒரு கூறிலே கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட உருவத்தை உடையவனே நீ காலத்திலே இருக்கின்றாய். இவ்வளவு உயர்வை உடைய உன்னை அல்லாது வேற யாரையுமே நான் அறிந்து ஏத்த மாட்டேனே. அவங்கள மற்றவர்களை பற்றி அறியக்கூட மாட்டேன். உன்னை மட்டுமே அறிந்து வேறொரு தெய்வத்தை போற்றி புகழவே மாட்டேன். உன்னை மட்டுமே அறிந்து, உன்னை மட்டுமே போற்றி, உன்னை மட்டுமே புகழ்ந்து, உன்னை மட்டுமே வணங்குவேன் என்று கூறுகின்றார். இமையோர் நாயகனே, இறைவா, என் இடர்த்துணையே. இதுதான் நமக்கு ரொம்ப மனதை உருக்குறாப்புல இருக்கு இல்லையா? இடருக்கு துணை தேவை. அந்த இடருக்கு துணையாக இருப்பது சிவபரம்பொருள் தான். என் இடர்த்துணையே, கமையார் கருணையினாய். கமை பொறுமை. கருமா முகில் போல் மிடற்றாய். உமையோர் கூருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமையவே உன்னையல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே. உன்னை இல்லாம நான் வேற யாரையுமே அறிந்து ஏத்த மாட்டேன் என்று கூறுகின்றார். அடுத்தும் இறைவனுடைய பெருமைகளை அவர் விளக்கி கொண்டே போகின்றார். அவர் கையிலே அடைக்கலமாக அவர் வைத்திருப்பது வெண்மையான மழுப்படையா ஆகும். அந்த மழுப்படையை கையிலே ஏந்தி இருக்கின்றார். தக்கனின் யாகத்தை அழித்த வேளையிலே பகலவனின் பற்களை உதிர்த்தவன், அப்பேற்பட்ட வீரச் செயல்களை செய்தவன், விடைமேல் இருக்கின்ற வேதங்களை தந்தவன், இருப்பவன் வேதங்களை தந்தவன். அவன் காதிலே குழைகள் அப்படி துலங்கி தோன்றுகின்றன. வாசல்கள் எல்லாம் நிறைந்து அருமையாக காணப்படுகின்ற மாளிகைகளால் சூழப்பட்ட திருக்காலத்திலே இருக்கின்ற கணநாதன் நீ என்று கூறுகின்றார். திருக்காலத்திலே மாளிகைகள் இருக்கின்றனவாம். அந்த மாளிகைகளிலே இருக்கின்ற கதவுகள், வாசல்கள் மிகவும் அழகானதாக இருக்கின்றன என்று கூறுகின்றார். நீதான் எனக்கு தலைவன், என்னை உடையவன் நீ, நான் உனக்கு அடிமை. இந்த அடிமையை உடையவன் நீ. உன்னை இல்லாம வேற யாரையாவது நான் மகிழ்ச்சியோட ஏத்துவேனா? நீதான் என்னுடைய தலைவன், நான் உன்னுடைய அடிமை. எனவே உன்னைத்தான் உகப்போடு நான் வாழ்த்துவேன் என்று கூறுகின்றார். பொதுவா அடிமைத்திறம் பூண்டிருக்கின்றவர்கள் உகந்து ஏத்த மாட்டார்கள். விடுதலை கிடைக்கும்னா தள்ளிட்டு கிளம்பி போறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா இங்க நீ உடையவன், நான் உன் அடிமை, ஆனா உன்னை மகிழ்வோடு நான் ஏத்திக்கொண்டே இருப்பேன், புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன். எனவே எனக்கு நீ கருணை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். படையார் வெண்மழுவா, பகலோன் பல் உகுத்தவனே, விடையார் வேதியனே, விளங்கும் குழைக்காதுடையாய், கடையார் மாளிகை சூழ் கணநாதன் எம் காலத்தியாய், உடையாய் உன்னையல்லால் உகந்து ஏத்த மாட்டேனே என்று இந்த 3வது பாடலை அமைத்து தந்திருக்கின்றார். அடுத்து 4வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம். அவன் கையிலே மான் கன்றினை ஏந்தி இருக்கின்றான். ஒரு கையிலே மானை ஏந்தி கொண்டு நிற்பார் இல்லையா? அவருடைய தோற்றத்தை நினைவு கொள்வோம். மதம் கொண்ட யானையின் தோலை உரித்து அதனை போர்வையாக போத்தி இருக்கின்றார். எல்லாருக்கும் குறிக்கோளாக இருப்பவனும் அவன்தான். அது யாரை சென்று அடைய வேண்டும் என்று எல்லாரும் நினைக்கின்றோம். எல்லாரும் இறைவனுடைய திருவடியை சென்று சேர்ந்து அங்கே அழிவில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருக்கும் குறிக்கோள். எனவே அந்த குறிக்கோளாக இருக்கின்றவன் நீ. குறிக்கோளாக மட்டும் இருப்பவன் இல்லை, எனக்கு ஞான குருவாக இருப்பவனும் நீதான். உனக்கு நான் குற்றேவல், அதாவது சிறு சிறு ஏவல் எல்லாம் செய்கின்றேன். இதில் ஒரு சின்ன நுணுக்கமான உரையை நமக்கு தருகின்றார்கள். அதாவது நான் குற்றேவல் செய்கின்றேன். குற்றேவல் யார்கிட்ட சொல்லுவோம்? பெரிய பெரிய வேலைகள் எல்லாம், பொறுப்பான வேலைகள் எல்லாம் செய்ய முடியாதவங்களுக்கு, சரி இவங்களையும் சும்மா வச்சிருக்க கூடாது, அப்ப இவங்களுக்கு இந்த இதை கொண்டு அங்க வை, அதை எடுத்து இங்க வை அப்படின்னு ரொம்ப பெரிய பொறுப்பான காரியங்களை கொடுக்காம
சின்ன சின்ன ஏவல்கள் சொல்லி செய்வோம் இல்லையா? இவர் தன்னை அப்படி சொல்றாரு, உனக்கு தொண்டு செய்யணும்னா பெரிய தொண்டு செய்யற அளவுக்கு கூட எனக்கு கெட்டிகாரத்தனம் இல்லப்பா. சின்ன சின்ன வேலை, இது எடுத்து அங்க வைக்கவோ அதை எடுத்து இங்க வைக்கவோங்கிற மாதிரி உள்ள சின்ன சின்ன வேலைகள் தான் செய்வேன். அப்பேற்பட்ட எனக்கும் நீ அருளினாயே அப்படின்னு சொல்லுறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை குற்றேவல் செய்கின்றவன்னு சொல்லும்போது, அப்ப நான்லாம் எந்த நிலைமையில இருப்பேங்கிறதே தெரியல. நான்லாம் அந்த குற்றேவலுக்கு கூட தகுதியுடையவா அப்படின்னு யோசிக்க வைக்கிறார் இல்லையா? அந்த குற்றேவல்ங்கிற ஒரு வார்த்தைய போட்டு எப்படி ஒரு நுணுக்கமான செய்தியை தந்திருக்கிறார்னு பாருங்க. நீதான் நல்ல நெறி, உன்னை அடையணும் அப்படிங்கிறதுக்கான நெறியை காட்டுகின்றவன் நீதான், அந்த நெறியே நீதான். அந்த நெறியில நின்று உன்னுடைய அடியவர்கள் இருக்கின்றார்களே, உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். நீ காட்டுகின்ற நெறி நல்ல வழி இருக்க, அந்த வழியிலே நின்று உன்னுடைய அடியார்கள் எல்லாம் உன்னை நினைத்து வணங்குகின்றார்கள். ஆனா நான் எப்படி அந்த நெறியில நின்று வணங்குகின்ற அளவுக்கு எனும் தகுதி உயரவில்லை, குற்றேவல் செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கும் அருளுவாய் என்று கேட்கின்றார். காலத்தில் இருக்கின்ற அறிவே வடிவானவனே, உன்னை இல்லாம வேற யாரையுமே நான் ஏத்த மாட்டேனப்பா, எனக்கும் அருள்வாயாக. மரிசேர் கையினனே, மத மா உரி போர்த்தவனே, குறியே என்னுடைய குருவே, உன் குற்றேவல் செய்வேன், நெறியே நின்று அடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே, உன்னை அல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே என்று கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலிலே தன்னுடைய நிலைமையை கூறுகின்றார். பொதுவாக தன்னுடைய அல்லல்களை கூறுகின்றது போல இதை கூறுகின்றார். நமக்கு இந்த கருத்தினை உணர்த்துகின்ற வண்ணம், உன்னுடைய அடியவனாகிய நான் என்ன செய்திருக்கேன்னா, நீ அழகா திருக்காலத்தில எழுந்தருளி இருக்கின்றாய். ஆனா அங்க வந்து உன்னை வணங்கி திருத்தலங்கள் தோறும் சென்று வணங்கி உன்னுடைய அடியையே பேணணும் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு நான் என்ன செய்தேன்னா, சேல் மீன் மாதிரி கண் உள்ள பெண்களின் பக்கம் என் கவனத்தை திருப்பி அதிலேயே கிடந்து உழன்று கொண்டு இருந்தேன். அதனால கஷ்டப்பட்டு அப்படியே இழைத்து போய் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஆனா அந்த வழியிலேயே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். இறந்து அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை பிறந்து நான் வந்திருப்பேன். ஆனா நீ என்னை வந்து தடுத்தாட்கொண்டு அந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றினாய். உன்னை வணங்குனேன்னாலே போதும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் போக மாட்டேன். இந்த மாதிரி நிலைமை உலகியல் இன்பங்கள் தான் பெருசு அப்படிங்கிற நிலப்புல உழன்று கொண்டே பிறவியிலேயே இறந்து பிறகு பிறந்துன்னு மாறி மாறி வருகின்ற நிலை எனக்கு வராது. எனவே நீ எனக்கு அன்று அருளினாய், அதே மாதிரி இப்ப நான் வந்து புரிந்து கொண்டேன். அந்த உலகத்து ஆசையிலே மயங்கி கிடப்பது என்பது நல்ல வழிக்கு கொண்டு சேர்க்காது அப்படிங்கிறத புரிந்த உடனே அச்சமே எனக்கு தீர்ந்து விட்டது என்கின்றார். அச்சம் எதனால் வந்தது? இந்த உலகத்து வாழ்க்கை நம்ம திரும்பத்தான் பிறக்க வைக்கும். இறந்தும் பிறந்தும் திரும்ப திரும்ப சக்கரம் மாதிரி சுழற்சியாக இதிலேயே அழுத்தி விடும் என்பதை உணர்ந்ததனால் அச்சம். அந்த அச்சம் எப்போ போகும்? இல்ல, நீ அப்படி இருக்க வேண்டாம், வா இறைவனை வணங்கு, நீ வணங்கினா என்றால் உனக்கு மீண்டும் பிறவாத தன்மையை இறைவன் தருவான் அப்படிங்கிற அச்சம் அப்படிங்கிறது, அந்த அஞ்சாமை வந்து சேரும். இனிமேல் நீ தடுத்தாட்கொண்டு விட்டாய், உன்னுடைய அருளை எனக்கு காட்டி விட்டாய், அதனால அஞ்சாமல் உன்னைத்தான் நான் ஏற்றிக்கொண்டே இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அச்சம் என்ன, எதனால் அந்த அச்சம், அதை தீர்வதற்கான வழி என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்லுகின்றார். செஞ்சேல் அன்ன கண்ணார், சேல் போன்ற கண்களை உடைய, திறந்தே கிடந்து உற்று அலறி நஞ்சேன் நான் அடியேன், நஞ்சேன் நைந்து போனேன். அப்படியே அதிலேயே அந்த அழகான பெண்களோடு இந்த உலக வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு அதிலேயே நான் நைந்து போனேன். உன்னுடைய அடியவன் நலம் ஒன்று அறியாமையினால், எது சரி அப்படிங்கிறது தெரியாததுனால துஞ்சேன் நான் ஒரு கால் தொழுதேன், திரு காலத்தியாய் அஞ்சாது உன்னையல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே. உன்னை
ஒரு பொழுது வணங்கி இருந்தேன்னா கூட அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் போயிருக்க மாட்டேன். வணங்காம விட்டுட்டேன். அப்போ அதுக்கப்புறம் நீ தடுத்தாட்கொண்டு என்னை சரியான வழியிலே நெறிப்படுத்தினாய். அதனால இப்ப நான் அஞ்சாமல் உன்னை ஏத்திக்கொண்டே இருக்கின்றேன். எனக்கு நீ அருள வேண்டும். செஞ்சேலன கண்ணார் திறந்தே கிடந்து உற்று அலறி நஞ்சேன். நான் அடியேன் நலம் ஒன்று அறியாமையினால் துஞ்சேன். நான் ஒரு கால் தொழுதேன் திருக்காலத்தியாய் அஞ்சாது உன்னையல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே என்று 5வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 6வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், பொய் என்று தொடங்குகின்றார். என்ன பொய் சொன்னார் அவரு? நீ எனக்கு அடிமை, நீயும் உன்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் எழுதி கொடுத்துட்டாங்க, நீ எனக்கு அடிமைன்னு சுவாமி வந்து சொல்லும் போது, இல்ல நான்லாம் உனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது பொய். அந்த பொய்யான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு நீ பொய் சொல்லிட்டல அப்படின்னு என்னை விட்டுட்டு நீ போகல. அந்த பொய்யான கூற்றை நான் சொன்ன பொய்யை அதை மாற்றி காட்டி என்னை நீ தடுத்து ஆட்கொண்டாய். அதுவரைக்கும் எனக்கு எந்த நெறியிலே செல்ல வேண்டும் என்று தெரியாமலே இருந்தது. ஆனா நீ எவ்வளவு உயர்ந்தவன். நான் பொய் சொல்லி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன். அப்படி இருந்தா கூட அப்படி விடாம, நீ நினைத்த நினைப்பை விடாம என்னை கொண்டு தடுத்து ஆட்கொண்டு என்னை உன் அருளாட்சிக்கு உள் நிறுத்தி கொண்டாய். அப்படிப்பட்டவன் நீ. அப்படி நீ என்னை செய்ததுனால எனக்கு வந்த இடர்களெல்லாம் நீக்கி விட்டாய். நீ உண்மையானவன். ஆனா நான் அன்னைக்கு பொய் சொன்னேன். நான் உனக்கு அடிமை இல்லைன்னு ஒரு பொய்ய சொன்னேன் இல்லப்பா. நீ மிகவும் உண்மையானவன். நீதான் செல்வம் போன்றவன், அருளே வடிவானவன். அப்பேற்பட்ட நீ இருக்கின்ற இடம் திருக்காலத்தி. என்னுடைய தலைவன் நீதான். உன்னை அல்லாமல் வேற யாரையுமே நான் ஏத்த மாட்டேன். எனவே எனக்கு நீ அருள வேண்டும். பொய்யவன் நாய் அடியேன் புகவே நெறி ஒன்று அறியேன். எந்த வழியில போகணும்னு எனக்கு தெரியாம இருந்தது. அப்போ செய்யவனாகி வந்து இங்கு இடரான் ஆனவை தீர்த்தவனே. செய்யவன் சிறப்பானவனாக வந்து நீ என்ன செய்தாய்? என்னுடைய இடர்களை எல்லாம் தீர்த்தாய். மெய்யவனே திருவே விளங்கும் திருக்காலத்தி என் ஐய நுண்தன்னை அல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே என்று இந்த 6வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 7வது பாடலிலே என்ன சொல்லுகின்றார் என்றால், தன்னை வலிமையான கல் போன்ற மனத்தை உடையவன் என்று தன்னை கூறுகின்றார். நான் அப்படி ஒரு கடுமையானவனா இருந்தேன். என் மனசு ரொம்ப கல்லா இருந்தது. உன் பக்கமே திரும்பாம உன் மேல விருப்பமும் இல்லாமல் இருந்தேன். உன்னுடைய திருவடியை பற்றி நினைக்காமலே என் காலத்தை போக்கிக்கிட்டே இருந்தேன். அது எப்படி இருக்கு? உன் பாதங்களை தொழ வேண்டும், உன்னை அருகிலே வந்து வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம நான் இருந்தப்பா. அப்படிப்பட்ட என் மனசுக்குள்ள வலிமையான நெஞ்சத்தோட இருந்தா கூட என் மனதுக்குள்ளே புகுந்து அதே மனதை கோயிலாக கொண்டு எழுந்தருளினாயே. அப்ப நீ எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவன், எவ்வளவு உயர்ந்த கருணை உள்ளவன் என்று கூறுகின்றார். உன்னுடைய திருவடியில் தங்கள் தலைமுடி படியுமாறு வந்து வானவர்கள் அவர்கள் அணிந்திருக்கின்ற கிரீடமெல்லாம் வந்து படியுது. உன் திருவடியிலே படுகின்ற வண்ணம் உன்னை வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட உயர்வை உடைய நீ திருக்காலத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். அடியவனாகிய நான் உன்னை அல்லாமல் வேற யாரையுமே ஏத்தி பாட மாட்டேன். எனவே நீ எனக்கு அருள் புரிவாய் என்று இந்த 7வது பாடலிலே கூறுகின்றார். கடியேன் கடுமையான மனத்தை உடையவன், கொடியவன் அப்படின்னு கூட சொல்லலாம். கடியேன் காதன்மையால், காதல் அண்மை, என்கிட்ட உன் மேல பிரியம் இல்லாமையால், கழல் போது அறியாத என்னுள், உன்னுடைய திருவடி மலர் போது மலர், உன்னுடைய திருவடி மலர்களை நான் அறியாம இருந்துட்டேன். கழல் போது அறியாத என்னுள் குடியா கோயில் கொண்ட குளிர்வார் சடை எம் குழகா. இளமையானவனே, குளிர்ந்த தாழ்ந்து தொங்குகின்ற சடையை உடையவனே, என் மனச கடுமையான கல் மாதிரி இருந்த மனசுல கூட கோயிலாக நினைத்து நீ குடிகொண்டிருக்கின்றாய். முடிவால் வானவர்கள் முயங்கும் திருக்காலத்தியாய்,
அடியேன் உன்னை அல்லால் அறியேன் மற்றொருவரையே. உன்னை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வேற எந்த தேவரையும் நான் வணங்க மாட்டேன். நீதான் எனக்கு தெய்வம், நீதான் என்னை காக்க வேண்டும் என்று கூறுகின்றார். 8வது பாடலிலே இறைவனுடைய திருநீறு சன்னித்த மேனியை நினைவு கூறுகின்றார். உன்னுடைய திருமேனியிலே வெந்நீர் அணிந்திருக்கின்றாய். நீ இயல்பாகவே குற்றங்களில் இருந்து நீங்கியவன், மலங்களில் இருந்து நீங்கியவன். உயிர்களுக்கு மலங்கள் உண்டு, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று முக்தி பெறுவார்கள். ஆனால் இறைவனுக்கு அப்படி இல்லை. இறைவன் இயல்பாகவே அந்த பாசங்களிலே இருந்து நீங்கி இருப்பவன். உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைச்சோ அல்லது கூறவோ மாட்டேன். அப்படி இருக்கின்றதால் நீ எனக்கு மிகவும் உயர்வானவன். இறைவனை கொழுந்தே அப்படின்னு சொல்லுகின்றார். நமக்கு தெரிஞ்ச கொழுந்து என்னது, இளமையானது அப்படிங்கிற பொருள்ல தானே நம்ம சொல்லுவோம். இங்க கொழுந்தே என்ற சொல் எதுக்கு சொல்றாருன்னா, கொழுந்து எந்த இடத்துல இருக்கும்? ஒரு கிளை இருக்கு அப்படின்னா அந்த கிளையின் உச்சி நுனி பகுதியில இருக்கும் இல்லையா? அப்ப உச்சியில இருக்கிறதுனால அது உயர்வானது. ஆக உயர்வான எதனையும் கொழுந்தே என்று அழைக்கலாம் என்பதற்காக கொழுந்தே என்று இறைவனை கூறுகின்றார். குணக்கடலே, கடுமையான மனத்தோட நான் இருந்தா நிச்சயம் உன்னை பத்தி நினைச்சிருக்கவே மாட்டேன் இல்லையா? அப்படி இருந்தா கூட இந்த உயிர் கடைத்தேற வேண்டும் அப்படிங்கிற நல்ல குணம் உன்னிடம் இருப்பதனால், அந்த கருணையின் காரணத்தால் எனக்கு நீ அருளினாய். எனவே நீ குணக்கடல். நான் உன்கிட்ட பொய் சொல்லி நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொன்னேன். அப்படி இருந்து நீ எனக்கு அருளினாய். எனவே நீ குணக்கடல். நான் என்னென்ன தவறு செய்தாங்கிறது கூட உலகத்துல இன்பங்களிலே மூழ்கி கிடந்த போது கூட எனக்கு நீ அருளினாய். அப்பேற்பட்ட நீ குணக்கடல். உன் கையிலே பருந்துகள் வட்டமிடும். ஏன் பருந்து வட்டமிடும்? இறந்தோரின் உடலை சுற்றி பருந்து வட்டமிடும் இல்லையா? அப்படி பருந்துகள் வட்டமிடக்கூடிய வெண் தலையை கையிலே ஏந்திக்கொண்டு பலி செய்து உழல்கின்றாய். நீ காலத்திலே இருக்கின்றாய். ஏறு போல் இருப்பவன், சிங்கம் போல இருக்கின்றவன் நீ. உன்னை இல்லாம வேற யாரையும் நான் ஏத்த மாட்டேன்பா. எனவே நீ எனக்கு அருள வேண்டும் என்கின்றார். நீரார் மேனியனே நிமலா நினை அன்றி மற்ற கூறேன் ஆவதனால் கொழுந்தே என் குணக்கடலே பாரார் வெண்தலையில் பலி கொண்டு உழல் காலத்தியாய் ஏறே உன்னை அல்லால் இனி ஏற்ற மாட்டேனே என்று கூறுகின்றார். அடுத்து 9வது பாடலிலே உமையம்மையை பற்றிய குறிப்பை முதல் வரியிலே தருகின்றார். ரொம்ப மென்மையான பாதங்களை உடைய உமையம்மை இருக்காளே, அவளை உன்னுடைய உடம்பின் ஒரு பாகத்திலே ஏற்று அமர்ந்த இருக்கின்றார். ரொம்ப எளிதாக என்னுடைய உள்ளத்துக்குள்ள புகுந்தவன் நீ. என் உள்ள எப்படிப்பட்டதுன்னா, போன பாடலே சொல்லிட்டார் இல்லையா? அது ரொம்ப கடினமான உள்ளமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இறைவனுடைய பெருமையை பேசுறாரு. என் உள்ளம் புக வல்லவன் நீ அப்படின்னு. அதாவது புக வல்லவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, புகுதல் என்பது அந்த உள்ளத்திற்குள் புகுவது, எதையாவது புகுத்துவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். சில சமயம் நமக்கே தோணும் தெரியுமா, எதையாவது படிக்கணும்னு நினைச்சா இது நம்ம மண்டக்குள்ள ஏத்துறதே கஷ்டமே, மண்டையில ஏற மாட்டேங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி இவருடைய உள்ளம் கடினமா இருக்கு. அந்த உள்ளத்துக்குள்ள வேற யாரை கொண்டு எந்த நினைவையாவது பதித்து வைப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்பேற்பட்ட கடிய உள்ளத்துல கூட நீ புகுந்து விட்டாய். அப்ப நீ ரொம்ப வல்லமை உடையவன் என்று இறைவனை அந்த வல்ல அப்படிங்கிற சொல்லை சொல்லி பாராட்டுகின்றார். என்னுடைய எளிமையாக என்னுடைய ரொம்ப அரிதான பொருளாக மற்றவங்க சொல்லும் போது எளிமையாக என்னுடைய உள்ளத்துக்குள்ள நீ புகுந்துட்டியப்பா என்று கூறுகின்றார். களிப்போடு வண்டுகள் எல்லாம் சுத்தி வருதான். ஏன்? நிறைய மலர்கள் இருக்கு. அதனால நல்ல ரீங்காரம் இட்டு கொண்டு வண்டுகள் அலைகின்ற திருக்காலத்தில எழுந்தருளி இருக்கின்ற நீ ஒளி வடிவானவன், சோதி வடிவானவன். உன்னெல்லாம வேற யாரையுமே நான் உணரக்கூட மாட்டேன்ப்பா. ஏத்த மாட்டேனே போற்ற மாட்டேனே எல்லாம் சொன்னாரு. இதுல உணரவே மாட்டேன். உன்னைத்தான் நான் உணர்வேன், வேற யாரையும் உணரவே மாட்டேன். உணர்ந்தால் தானே அவங்களை ஏற்ற, அதுக்கப்புறம் பாராட்ட, போற்ற, எல்லாருக்கும் உணரவே மாட்டேன். உன்னை மட்டும்தான் நான் உணர்வேன், வேற யாரையும் நினைக்கவே மாட்டேன். அதனால நீ எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கின்றார். தளிர் போல் மெல்லடியாள் தன்னை ஆகத்து அமர்ந்து அருளி, ஆகம் உடல், ஆகத்து அமர்ந்து அருளி எளிவாய் என் உள்ளம் புகுத வல்ல எம்பிரான்.
களியார் வண்டு அறையும் திரு காலத்தி உள்ளிருந்த ஒளியே உன்னை அல்லால் இனி ஒன்றும் உணரேனே என்று 9வது பாடலை அமைத்து தந்திருக்கின்றார். அடுத்து 10வது பாடலிலே பதிக பலன் சொல்லுவது போல அமைத்திருக்கின்றார். யாரை பாடியது? ஆரூரும் பொழில் சூழ் கணநாதன் எம் காலத்தியுள் ஆரா இன்னமுதை, இவரை பற்றி பாடுறாரு. எப்படி? மேகங்கள் கார் ஊரும், மேகங்கள் வந்து அப்படி மேல தொட்டுட்டு போக்குதான். அவ்வளவு உயரமான மரங்கள் இருக்கு இங்க பொழில் காலத்தில இருக்கின்ற பொழில்கள்ல. மலை அது வேற இல்லையா, மலை மேல இருக்கின்ற பொழில்கள். அந்த காலத்தில மேகங்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து அப்படி தொட்டுட்டு போகுதான். அப்படி இருக்கின்ற காலத்தில இருக்கின்ற கணநாதனாகிய இவர் ஆரா இன்னமுது, அமுதம் அப்படின்னாலே உயர்வானது, நிலைத்த தன்மையை தரக்கூடியது, உயர்வை தரக்கூடியது. அது வெறும் அமுதம் இல்லையா, இன்னமுதமா. இப்ப இனிமையான அமுதமானது. இன்னமுதம் மட்டும் இல்லைங்க, அது ஆறா இன்னமுது. ஆறா அப்படின்னா தெவிட்டாத. ஏற்கனவே இதை பலமுறை பார்த்திருக்கோம், இருந்தாலும் மற்றும் ஒரு முறை சிந்திப்போம். உலகத்துல இருக்கின்ற எந்த இனிமையும் ஒரு நேரத்தில் இனிமையாக இருக்கும், இன்னொரு நேரத்தில் பிடிக்காம போயிடும், தெவிட்டி போகும், இனிமையாக இருக்காது, நமக்கு பிடிக்காத ஒன்றாக மாறிவிடும். ஆனா எத்தனை முறை எத்தனை காலம் அனுபவித்தாலும் எத்தனை காலம் அதனை உணர்ந்தாலும் இந்த இனிமை, அதாவது இனிமையான இறைவன், அமுதம் போன்ற இறைவன் தெவிட்டவே மாட்டான். அது தெவிட்டாத இன்பம், அவன் தெவிட்டாத ஆரா இன் அமுது இறைவன். அப்படி ஆரா இன்னமுதமாகிய திருக்காலத்தில் காரூரும் பொழில் சூழ் கடநாதன் எம் காலத்தியுள்ள ஆரா இன்னமுதை, அந்த இறைவனை யார் பாடியிருக்கா? அணி நாவல் ஆரூரன் சொன்ன, அழகான நாவலூரிலே தோன்றிய ஆரூரன் சொன்ன சீரூர் செந்தமிழ்கள், மிகவும் சிறப்பான இந்த செந்தமிழ் பாடல்கள் செப்புவார். இதை கூறுகின்றவர்களுக்கு என்னாகும்? வினையாயின போய், அவர்களுடைய வினைகள் எல்லாம் போய்விடும். அவ்வளவுதானா? இல்ல, அதுக்கு அடுத்தாக்குல இன்னொன்னு இருக்கு. பேரா விண்ணுலகம் பெறுவர். பேரா என்றால் திரும்பி வராத நிலை, பெயர்தல், அப்படி விட்டு நீங்குதல், அப்படி விட்டு நீங்காத தன்மை. அது எப்படி அப்படின்னா, முக்திகளை பற்றிய செய்தி சொல்லும் போது, முக்தி என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்லும் போது பதமுக்தி பரமுக்தி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த பதமுக்தி என்பது இவர்கள் செய்த ஆன்மாக்கள் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்கள் நிறைய நல்வினை செய்திருந்தார்கள் என்றால் அந்த புண்ணிய பலன்களுக்காக அவர்களுக்கு பதம் கொடுப்பாராம் இறைவன். அந்த பிறவி, அந்த மாதிரியான பிறவியிலே அவர்கள் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப திருப்பி என்ன உண்டோ அப்படி. அப்போ அவர்கள் ஒரு நேரத்திலே ஒரு உலகத்திலே இருப்பார்கள். இது விண்ணுலகத்திலே இருப்பார்கள். இது எப்பேற்பட்ட விண்ணுலகம்? பேரா விண்ணுலகம். ஆனா அந்த பதமுக்தி அடைந்தவர்கள் அவர்கள் வினையினால் அந்த இடத்தை விட்டு நீங்கி திரும்ப இந்த மண்ணுலகத்துக்கு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இங்க இந்த பாடல்களை பாடியவர்கள் செல்லக்கூடிய இடம் திரும்பி வரவே முடியாத ஒரு விண்ணுலகம். அதுதானே நமக்கு வேணும் இல்லையா? திரும்ப இந்த மண்ணுலகத்துக்கு நம்ம எது வரணும்? அப்படியே போய் சுவாமியோட பாதத்துல அப்படியே தங்கிடணும். அதுதானே, திருப்பி வரவே கூடாது. அதுதான் எல்லாருடைய ஆசையும், உயிர்களின் ஆசை அதுதான். அது பேரா விண்ணுலகம், திருப்பி வரவே தேவையில்லாத இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு முக்தி நிலையை இந்த பாடல்கள் தரும். பிழைப்பு ஒன்றிலரே, அவர்களிடம் குறை ஒன்றுமே இருக்காது. எப்படி இருக்கும்? திருப்பி வரவே வேண்டாம், இந்த உலகத்திலே இருக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விண்ணுலகங்களிலே உள்ள மாறுபாட்டை கூறுவதற்காக இது பேரா விண்ணுலகம் என்று கூறுகின்றார். சில இடங்களுக்கு செல்லுகின்ற உயிர்கள் அங்கே அவர்கள் ஈட்டிய வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் வேற இடத்துக்கு, மண்ணுலகத்துக்கு வரலாம். ஆனா இங்க இந்த பாடல்களை பாடியவர்கள் சிவலோகம் சென்று விடுவார்கள். அந்த விண்ணுலகம் எப்படி என்றால் பேரா விண்ணுலகம், திருப்பி அங்கிருந்து வரவே தேவையில்லாத விண்ணுலகமாக இருக்கும் என்று பிழையே இல்லாமல் குறையே இல்லாமல் அந்த இடத்திலே இருப்பார்கள். எப்படிப்பட்ட 3 பலன்களை தருகின்றது. ஒண்ணு, வினையெல்லாம் போயிடும். இன்னொன்னு, மீண்டு வர வேண்டாத இடம், திருப்பி வரவிடாத இடம், அங்கேயே பிடிச்சு வச்சுக்கணும். அப்படி பேரா விண்ணுலகம். 3வது, பிழைப்பு ஒன்றிலரே, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது என்று
பதிகத்திற்கான 3 பலன்களை இங்கே நமக்கு அளித்து அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். காரூரும் பொழில் சூழ் கணநாதன் எம் காலத்தியுள் ஆரா இன்னமுதை அணிநாவல் ஆரூரன் சொன்ன சீரூர் செந்தமிழ்கள் செப்புவார் வினையாயின போய் பேரா விண்ணுலகம் பெறுவார் பிழைப்பொன்று இலரே என்று நிறைவு செய்கின்றார். என்று இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை